ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம அவல் வச்சு லட்டுலாம் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக தேங்காய் வறுத்து பவுடர் பண்ணி போடணுங்க. தேங்காய் பவுடர் பண்ணி வறுத்து போடணுங்க. வறுத்து போட்டிங்கன்னா இந்த லட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா வெறும் கடாயில் வறுத்து போடுங்க. நம்ம உடனே சாப்பிடாத இருந்தால் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து போடுங்க, சூப்பராக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கிடலாங்க. லட்டுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்புங்க. இது சின்னதாகவும் நீங்கள் உடச்சி போடலாம். இந்த மாதிரி 2 2 உடச்சியும் போடலாங்க. இந்த 2 2 உடச்சது இருந்துச்சு, அதனால் அதை போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கிடணும். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தோடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை அவலோட சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நெய்யில் போட்டு வறுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஏலக்காயோட வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. கடையில் நம்ம இந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி 2 நாள் சாப்பிடுவாங்க, 3ஆவது வாந்தி வயிற்றோட்டம் இந்த மாதிரி எடுக்குங்க. வயிறு வலி வரும், பிடிக்காது, வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாமல் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு. அதனால் வீட்டிலே நீங்கள் பண்ணி கொடுங்க. கடையில் உள்ளதை எதிர்பார்க்காதுங்க குழந்தைகள். நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்காதனால தான் கடையில் போய் ஒன்றுனா வாங்கி சாப்பிட்றாங்க. டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, குழந்தைகள் வந்து நல்லா சாப்பிடுங்க. இதோட பச்சை வடை போகட்டும். தேங்காய் வடை ஈரப்பதம் போன உடனே நம்ம எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாங்க. அடுப்பில் வச்சுட்டு அவளையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ அவலில் வந்து நம்ம வெள்ளைப்பாக கரைசலை ஆட் பண்ணிடலாங்க. தூசி துரும்புலாம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். அவல் லட்டு பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.